மதவழி சிறுபான்மையினர் நலனுக்கான அரசின் திட்டங்கள் தகுதி வாய்ந்த மக்களுக்கு சரியாக சென்று சேர்கிறதா என்பதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்திக் கொள்ள தமிழக அரசினால் அனுப்பப்பட்டுள்ள இந்த குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், உறுப்பினர் மரியாதைக்குரிய வக்ஃபோர்டு உறுப்பினர் அவர்களையும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் சிவகங்கை மாவட்ட மக்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். கமிஷன் ஃபாதர் ஜோன் வந்து இங்கே ஏற்கனவே கமிஷன் அவங்க எஸ்எம்சி வந்து இங்கே வந்து ஏற்பட்ட பேர்த்த மனுக்கள் வாங்கி அந்த மனுக்கள் மீது என்னென்ன தீர்வுகள் ஏற்பட்டன என்பது பற்றி முதல் ஆய்வாகவும், அடுத்தது இந்த சர்ச்சுக்கு என்ஓசி வாங்குகின்ற அதே மாதிரி கபர்ஸ்தான் இடங்களை கேட்டு பல்வேறு மனுக்கள் வந்தது, அதனுடைய தீர்வு என்ன எடுக்கப்பட்டது என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்வதற்கும், மூன்றாவது தேவாலயங்கள் புனரமைப்பு அல்லது கபர்ஸ்தான் புனரமைப்பு, பள்ளிவாசல் புனரமைப்பு, அதற்கான திட்டங்கள் என்னென்ன செயல்படுகிறது என்பதை பற்றி ஆய்வு செய்துவிட்டு புதிதான மனுக்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை பற்றி ஆய்வு செய்து அதோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம் என்று இருக்கோம். ஏற்கனவே நம்ம நலத்திட்டங்கள் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுக்கு ஆய்வு கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய இது என்னென்னா, மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்கள் மீது நடவடிக்கைகள் என்ன என்பது தான் இப்போது தேவை. அதுக்கு என்னென்னலாம் நடந்திருக்குது, என்ன இன்னும் துரிதப்பட வேண்டும் என்கின்ற இந்த இதற்காக தான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கிறிஸ்தவ சமுதாயம் சார்பாக என்னையும் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக நம்முடைய டாக்டர் சுபேர் கான் அவர்களையும் மற்ற மதத்தினருடைய கோரிக்கைகளையும் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளையும் கேட்டு பெற்று என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்பதை பற்றி, அதற்கு என்னென்ன துரித நடவடிக்கை எடுப்பதற்கு என்னென்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஆய்வு செய்வதற்காக எங்களை அனுப்பியுள்ளார்கள். எனவே மாவட்ட ஆட்சியர் மிக திறமையாக கையாண்டு எங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் 2-3 நாட்களுக்கு முன்பு சிவகங்கை பகுதியில் 1 ஏக்கர் கல்லறை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் கபர்ஸ்தானையும் 1 ஏக்கர் கபர்ஸ்தானம் எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அவர்கள் துறை புரிந்த அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை வணக்கம். சிறுபான்மை மக்களின் திட்டங்கள் எவ்வாறு சிறுபான்மை மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது, அவர்களுடைய கோரிக்கைகள் எவ்வளவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் புதிய கோரிக்கை ஏதேனும் இருந்தால் அதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற முக்கியமான ஒரு இலக்கோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த குழுவை ஏற்பாடு செய்து ஒரு மாவட்டத்திலும் ஆய்வு மேற்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே இதற்குண்டான தீர்வை சமர்ப்பிக்க கட்டளையிட்டதனால் நாங்கள் ஒரு மாவட்டமாக நானும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இனிகோ இறுதிராஜ் அவர்களும் ஒரு மாவட்டமும் ஆய்வு செய்து அதற்கு உண்டான அறிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். தோட்டம் செல்லும்படி அணுகு சாலை கேட்டதுக்கு 32 லட்சம் ரூபாய்க்கான எஸ்டிமேட் போட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் சார். 2025 மே ஜமாத்து தொண்டி ரோடு சிவகங்கை மாவட்ட தலைநகரை கல்லறை தோட்டத்துக்கான மற்றும் இஸ்லாமியர்களுக்கான கபர்ஸ்தான் அமைக்க கோரி